பசுவின் நட்பு சொற்களுக்கு அப்பாற்பட்ட பந்தம். அமைதியான ஒரு கிராமத்தில் கௌரி மற்றும் கமலி என்ற 2 மாடுகள் வாழ்ந்தன. அவை சாதாரண நண்பிகள் அல்ல, சகோதரிகள் போல் நெருக்கமானவை. அவைகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டன. உணவு, நிழல், மகிழ்ச்சி, கனவுகள். ஒன்று சென்றால் இன்னொன்றும் பின்தொடரும். ஒரு கோடையில் மழை வரவில்லை. குளங்கள் வறண்டன. புல் பழுப்பு நிறமானது. கிராமம் முழுவதும் துயரத்தில் மூழ்கியது. மாடுகளின் உரிமையாளர் ராமு அவற்றை மிகவும் நேசித்தார். ஆனால் புல் இல்லை, உணவு இல்லை. கண்களில் கண்ணீர் மல்க அவர் சொன்னார், ராமு, 2ஐயும் நான் வளர்க்க முடியாது. ஒருத்தியை விற்க வேண்டி வருகிறது. லாரி வந்து கமலியை அழைத்துச் செல்வது. கௌரி துயரமாக மூவுவது. அடுத்த நாள் கமலி நகரத்திற்கு விற்கப்பட்டாள். கௌரி உரத்த சத்தத்தில் மூவியது. கிராமமே அந்த துயரத்தை உணர்ந்தது. கௌரி அமைதியாக நின்று சாப்பிடாமல் சாலையை நோக்கி பார்த்து கொண்டிருத்தல். நாட்கள் கடந்தன. கௌரி சாப்பிடவில்லை. அவள் தினமும் காத்திருந்தாள், கமலி திரும்பி வருவாளோ என. நகர பால் பண்ணையில் கூட்ட நெரிசலில் கமலி சோகமாக இருப்பது. நகரத்தில் கமலிக்கு சுகமில்லை. பசுமை நிலங்கள், காற்று மற்றும் அவளது தோழி கௌரி அனைத்தையும் அவள் நினைத்தாள். பால் கொடுக்கவே மாட்டேன் என அவள் அமைதியாக இருந்தாள். ஒரு நல்ல மனசுடைய பயணி கமலியை அடையாளம் காண்கிறார். ஒரு நாள் ராமுவின் கிராமத்தை சேர்ந்த ஒரு பயணி அந்த பால் பண்ணையில் கமலியை கண்டார். கதையை கேட்ட புது உரிமையாளர் இரக்கம் கொண்டு அவளை மீண்டும் அனுப்ப முடிவு செய்தார். லாரி ராமுவின் பண்ணைக்கு வருகிறது. கௌரி தலையை உயர்த்தி பார்க்கிறது. லாரி வந்தபோது கௌரியின் காதுகள் நடுங்கின. ஏதோ உணர்ந்தாள் கமலி. இறங்கி 2 மாடுகளும் ஒருவரை ஒருவர் நோக்கி ஓடி சேர்ந்து தலை தட்டிக் கொள்ளுதல். நீண்ட நாட்களின் பின் 2 நண்பிகள் மீண்டும் ஒன்றாகின். மழை பெய்தல், பசுமை மீண்டும் திரும்புதல். மாடுகள் சேர்ந்து மேய்தல். மழை வந்தது, பசுமை மீண்டும் உயிர்த்தது. ராமு உறுதி செய்தார், இனிமேல் இவைகளை ஒருபோதும் பிரிக்க மாட்டேன். அஸ்தமனத்தில் 2 மாடுகளும் அமைதியாக அமர்ந்திருக்கும் காட்சி. அவைகளின் நட்பு அன்பும் விசுவாசமும் கொண்ட ஒரு சின்னமாக மாறியது. உண்மையான நட்பு என்றால் வாழ்க்கை பிரித்தாலும் மனம் பிரியாத பந்தம்.